வணக்கம் தமிழ் மக்களே. காலேஜில் எங்களுக்கு அழைப்பு கடிதம் கொடுத்து அழைத்ததன் பேரில் நானும் என் கணவரும் கலந்துக்கிட்டோம். காலேஜை பற்றி நிறை குறை எது இருந்தாலும் சொல்கிறதுக்கு தான் அழைச்சாங்க. அதில் செலக்ட் பண்ணி சில பேரண்ட்ஸாக அழைச்சாங்க. அதில் நாங்களும் ஒருத்தர். அந்த காலேஜில் பேசணுன்னா இங்கிலீஷில் தான் ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ் ஸ்பீச் யாருமே கொடுக்காததுனால எனக்கு கொடுக்க வாய்ப்பு கிடைக்கல. யாருன்னா ஒருத்தர் எனக்கு முன்னாடி தமிழில் பேசியிருந்தா நான் வாங்கி பேசணும்னு யோசிச்சிருப்பேன். ஆனால் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசினாங்க. அதனால் நான் அங்கே பேசாமையே வந்துட்டேன். ஆனால் அங்கே பேசாததை நான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். காலேஜ் சேர்க்கணுன்னா ஆர்எம்கே காலேஜில் சேர்க்கலான்னு நான் அடித்து சொல்லுவேன். ஆர்எம்கே காலேஜ் நான் சேர்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தடங்கள் வந்தது. வேண்டாம், இந்த காலேஜ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு கொடுக்குறாங்க? படிக்கிறதுக்கு கஷ்டம் கொடுக்க தான் கொடுக்குறாங்க. நம்ம எதுக்காக சேர்க்குறோம்? நல்லா படிக்கணும்னு தான் சேர்க்கணும். அப்போ நல்லா படிக்கணும்னு சேர்த்துட்டு படிக்க கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அது எந்த விதத்தில் சரி? அது சரியே கிடையாதே. அங்கே கொடுக்குற கஷ்டமே நல்லா நல்லா படித்தா நல்ல வேலையில் உட்காருவேன்னு ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க. அந்த கஷ்டத்துக்காக தான் நம்ம பசங்க நல்ல வேலையில் உட்காரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு காலேஜே சேர்க்குறோம். அப்போது அது எப்படி கஷ்டமாகும்? எங்கள் காலேஜில் இருக்கிற வரைக்கும் ஃபோன் தொடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் தலை முதல் கால் வரை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதுவும் கஷ்டம்தான். பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடாது. அதுவும் கஷ்டம்தான். இந்த காலேஜில் இருக்க கஷ்டம் இதுதானா? இது உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதா?